ஏற்கனவே எல்லாருக்கும் ஜாயின்ஸ் முடிச்சிருப்பேன் கரெக்ட்டா? ஜாயின்ஸ் முடிக்கலையா? ஏற்கனவே ஜாயின்ஸ் எல்லாருக்கும் முடிச்சிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா சப் கொரி பார்க்க போறோம். ஓகேவா? ஜாயின்ஸ்ல மொத்தம் எத்தனை ஜாயின்ஸ் பா இருக்கு? 6 டைப்பா 7 டைப்ஸா? 6 டைப்ஸ். ஓகேவா? சரி ஓகே. இப்போ ஜாயின்ஸ் என்ன பர்பஸ்க்காக ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவோம்? more than one table கம்பேர் பண்றதுக்காக. ஒரு ரெண்டு டேபிள் கம்பேர் பண்ணி ரிசல்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ சப் கொரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் ஒரு கொரி எழுதுவேன். ஓகேவா? நான் என்ன கொரி எழுத போறேன்? இப்போ start from employees. இந்த கொரி எழுதுனா எனக்கு என்ன ரிசல்ட்ல என்ன வரும்? எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள எல்லா டேட்டாஸும் வரும். எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள எல்லா டேட்டாஸும் வரும். இப்போ எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் salary நான் எப்படி எடுப்பேன்? இந்த டேபிள்ல இருந்து மேக்ஸ் ஆஃப் salary மட்டும் நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன்? மேக்ஸ் ஆஃப் salary நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன்? என்ன பண்ணனும் இப்போ? salary from யாருக்கும் தெரியல முழிக்கிறீங்க. லீவுன்னு சொல்லாத சரியா? என்னது மேக்ஸிமம் ஆஃப் salary என்னது? 24,000. மேக்ஸிமம் ஆஃப் salary என்னது? 24,000. சரியா? இப்போ எனக்கு என்னோட ரெக்யர்மென்ட் என்ன அப்படின்னா இந்த மேக்ஸிமம் ஆஃப் salary ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்களே, இந்த மேக்ஸிமம் ஆஃப் salary ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்களே அவங்களோட நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். இப்போ 24,000 னா அந்த 24,000 யார் வாங்கியிருக்காங்கற நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அது எப்படி எடுக்கலாம்? இப்போ 24,000 னா அந்த 24,000 யார் வாங்கியிருக்காங்கற நேம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். First name from employees இப்படி போட்டா ஒர்க் ஆகுமா? இப்படி போட்டா ஒர்க் ஆகுமா? புதுசு புதுசா நீங்க கொரி சொல்லுவீங்க, டெவலப் பண்ணிட்டே இருப்பேன்ல. என்ன பண்ணலாம்? இப்படியா? குரூப் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேனா? குரூப் ஃபங்க்ஷன் எடுத்துட்டேனா எடுக்கலையா? எடுக்கலையா? குரூப் ஃபங்க்ஷன் ரூல் என்னன்னு அப்படியே டக்குன்னு பார்த்து சொல்லி பார்க்கலாம். குரூப் ஃபங்க்ஷனோட என்ன பண்ண முடியாது? இன்டிஜர் காலம் யூஸ் பண்ண முடியாது. ஆனா எனக்கு இப்ப ரிசல்ட் வேணும். என்ன பண்ணலாம்? என்ன பார்க்காத நோட்ட பாரு. ஆன்லைன்லயும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ எனக்கு மேக்ஸ் ஆஃப் salary கூட எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் காலமும் டிஸ்ப்ளே ஆகணும். என்ன பண்ணனும்? ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணனும்? ரேங்க் மெத்தட். என்ன நீங்க சொல்றீங்க புரியல. என்ன சொல்றாங்க? ரேங்க் மெத்தட். அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். வெரி குட். யார் இது சொன்னது? யாரு சொன்னது? யாரு? பவன்யாவா? சூப்பர்ப்பா. ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் முண்டங்களா. அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும். சரியா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதுக்காக? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எதுக்காக? எதுக்காக? ஃபங்க்ஷன் படிச்சு காட்ட சொல்ல. எதுக்காக? ரேங்க் என்ன பண்ணும்? 10th ரேங்க் என்ன பண்ணும்? அப்ப அதை
யூஸ் பண்ணி எடுக்கலாமா? மேக்ஸிமம் ஆஃப் salary யார் வாங்கலாம்ங்கறது எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம்? டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணி எடுக்கலாமா? மேக்ஸிமம் ஆஃப் salary யார் வாங்குறாங்க? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாமா? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாமா எடுக்க முடியாதா? எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நான் இப்ப கேட்ட क्वेश्चनக்கு எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் ஆன்சர் எடுக்கலாம்ங்கறதை எனக்கு சொல்லலன்னு வெச்சுக்கோயேன். பாரு என்ன ஆகுதுன்னு மட்டும் நடக்குதுன்னு. மேக்ஸிமம் salary வித் நேம். டவுன்லோட் பண்ணிட்டீங்களா நீங்க? ஆகலையா? அது திருப்பி எடுக்கலையா பாஸ்வேர்டு? டேய் இவனே உங்களுக்கு கொஞ்சம் என்னன்னு பாருடா, சாஃப்ட்வேர் என்னாச்சு பாருடா. ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியுமாப்பா? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி என்னலாம் பண்ணலாம்? நம்மளால ரெண்டு டேபிள தான் ஆட் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி டேட்டாஸ் எடுக்க முடியாது. அப்ப எதை யூஸ் பண்ணி தான் எடுக்கலாம்? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம். சரியா? புரியுதா? சரி. அடுத்தது எதுக்காக நான் இப்ப இத சொன்னேன்னா, இது குரூப் சப்கொரி ஃபங்க்ஷன் மூலமாவும் அட்டெண்ட் பண்ண முடியும். இது என்ன பண்ண முடியும்? சப்கொரி மூலமாவும் என்ன பண்ண முடியும்? இதுக்கான ஆன்சரை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஒன்னு என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கான ஆன்சரை அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல என்ன பண்ணிக்கலாம்? சப்கொரி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. இப்ப சப்கொரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த கொரி எழுதிட்டேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற கொரி எழுதிட்டேன். ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த காலம் இந்த டேபிள்ல இருந்து என்ன வேணும் எனக்கு? யார் மேக்ஸிமம் ஆஃப் salary வாங்குறாங்கிறது வேணும். இப்போ நான் என்ன क्वेश्चन கேட்டிருக்கேன்? ஒருத்தங்க மேக்ஸிமம் ஆஃப் salary ஒருத்தங்க வாங்குறாங்க, ஒருத்தங்க மேக்ஸ் ஆஃப் salary ஒருத்தங்க வாங்குறாங்க. அவங்களோட என்ன வேணும் எனக்கு? ஃபர்ஸ்ட் நேமும் வேணும். ஓகேவா? சரி. இப்போ சப்கொரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கொரிக்குள்ளார இன்னொரு கொரி எழுதுறது தான் என்னது? சப்கொரி. சப்கொரிங்கிறது என்னது? ஒரு கொரி இருக்கு, அந்த கொரிக்குள்ளார இன்னொரு கொரியை நம்ம என்ட்ராப் பண்ணோம், கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? சப்கொரி. ஜாயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் ஜாயின் பண்றது தான் என்னது? ஜாயின்ஸ். ஓகேவா? சப்கொரி அப்படிங்கிறது ஒரு கொரியையும் இன்னொரு கொரியும் கனெக்ட் பண்றது. ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரியை இன்வால்வ் பண்றது தான் என்னது? சப்கொரி. ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருக்கிறது தான் என்னது? சப்கொரி. நம்ம n நம்பர் ஆஃப் கொரி என்ன பண்ணி விட்டுக்கலாம்? லிங்க் பண்ணி விட்டுக்கலாம். n நம்பர் ஆஃப் கொரி என்ன பண்ணிக்கலாம்? லிங்க் பண்ணிக்கலாம். the select star from employeesங்கிறது தான் கொரி. சரியா? இந்த கொரிக்குள்ளார நான் இன்னொரு கொரி எழுதிக்கலாம். இந்த கொரிக்குள்ளார என்ன பண்ணலாம்? இன்னொரு கொரி எழுதிக்கலாம். சப்கொரி அப்படிங்கிறது இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் சேர்ந்தது தான் என்னது? சப்கொரி. சப்கொரிங்கிறது என்னது? இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் சேர்ந்தது தான் என்னது? சப்கொரி. சப்கொரிங்கிறது என்னது? இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் சேர்ந்தது தான் சப்கொரி. ஓகேவா? சரி. இப்போ இன்னர் கொரினா என்ன, அவுட்டர் கொரினா என்னன்னு பார்க்கலாம். அப்ப சப்கொரி அப்படின்னா என்னது? ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரியை என்ன பண்ணிக்கலாம்? எம்பெடட் பண்ணிக்கலாம். ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரியை எம்பெடட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப சப்கொரினா நம்மள்ட்ட என்னென்ன கொரி இருக்கணும்? இன்னர் கொரியும் அவுட்டர் கொரியும் இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சப்கொரி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்? செலக்ட் என்ன கொடுக்கிறேன்? மேக்ஸ் ஆஃப் salary கொடுக்கிறேன். செலக்ட் என்ன பண்றேன்? மேக்ஸ் ஆஃப் salary என்ன டேபிள்ல இருந்து எடுக்கணும்ப்பா? எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருந்து எடுக்கணும். இப்போ என்ன பண்ணனும்? எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருந்து எடுக்கணும். சரியா? சரி. இதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 24,000. இதுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 24,000. சரி. நான் அப்ப இன்னொரு கொரியை யூஸ் பண்ணி எப்படி ஃபர்ஸ்ட் நேம் காலம் எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் நேம் from employees. ஓகேவா? இப்போ நான் இத எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு எத்தனை ரோ ரிசல்ட் வரும்? 107 ரோஸ் ரிசல்ட் வரும். அப்ப 107 பேரோட ரிசல்ட்டும் வரும் உனக்கு. கரெக்ட்டா? ஆனா எனக்கு யாரோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வேணும்? யார் மேக்ஸிமம் salary வாங்குறாங்களோ அவங்களோட ரிசல்ட் வேணும். சரியா? சரி. இப்போ மேக்ஸிமம் salary வாங்குறவங்க யாரு? மேக்ஸிமம் salary நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கீங்க? 24,000 னு தெரிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் salary
எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு 24,000 தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் இங்க போயிட்டு 24,000 போட்டுக்கலாமா? 24,000 போட்டுக்கலாமா? இப்போ எனக்கு என்ன வரும்? 24,000 யார் வாங்குறாங்களோ அவங்க வந்துருவாங்க. சரி, நான் இங்க போயிட்டு salary கொடுத்தா இப்போ எனக்கு என்ன வரும்? 24,000 யார் வாங்குறாங்களோ அவங்களோட salary வித் அவங்களோட நேமோட காமிக்கும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? சரி, இது வந்து யார் எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் salary யார் இந்த டேபிள்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் அப்படி போடலாம். மேக்ஸிமம் ஆஃப் salary எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்குமா? எப்பொழுதுமே ஒரே மேக்ஸிமம் ஆஃப் salary இருக்குமா? கிடையாது. கரெக்ட்டா? சரி, அதனால என்ன பண்றேன், இந்த டேட்டா ஒரு கொரி கொடுத்திருக்கல, இந்த டேட்டாவை நம்ம ஒரு கொரியில என்னன்னு எடுத்திருக்கோம். இந்த டேட்டாவுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், அந்த கொரியையே காப்பி பண்ணி அப்படியே போடுறேன். என்ன பண்ண போறேன், அந்த கொரியை காப்பி பண்ணி இந்த டேட்டாவுக்கு பதிலா நான் இங்க போடுறேன். இதுதான் இன்னர் கொரி. இந்த இன்னர் கொரி எதுக்குள்ள போடணும்னா நான் பிராக்கெட் குள்ள போடணும். இந்த இன்னர் கொரி எதுக்குள்ள போடணும்? பிராக்கெட் குள்ளார போடணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்னர் கொரி இருக்குல்ல, இந்த இன்னர் கொரி செலக்ட் ஆகி எனக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஒரு நிமிஷம். ஓகேவா? இந்த இன்னர் கொரி செலக்ட் ஆகி எனக்கு என்ன வரும்? இந்த இன்னர் கொரியில என்ன ரிசல்ட் வரும் எனக்கு? ஃபர்ஸ்ட் இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் கொரி எக்ஸிக்யூட் ஆகி 24,000ங்கறத வச்சிட்டு அதோட இது கம்பேர் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆமா, இது சப் கொரியோட கான்செப்ட். இப்போ வந்துருச்சா? மேக்ஸிமம் salary 24,000 வாங்குறது யாரு? ஸ்டீவன். ஆமா, ஓகேவா? ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தட் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் சொல்லும்போது ஒரு கொரிய வச்சு எத்தனை மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம்ங்கறத நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணனும். ஓகேவா? ஒரு கொரிய ஒரு ஆன்சர் அச்சீவ் பண்ணனும்னா அது எந்தெந்த மெத்தட்ல எல்லாம் ஆன்சர் எடுக்கலாம்ங்கறத நீங்க கால்குலேட்டிவா இருக்கணும். ஓகேவா? புரியுதா? அப்ப மேக்ஸிமம் ஆஃப் salary வித் நேமோட எத்தனை கான்செப்ட்ல அச்சீவ் பண்ணலாம்? ரெண்டு கான்செப்ட்ல அச்சீவ் பண்ணலாம். ஒன்னு என்னது? அனாலிட்டிக்கல், இன்னொரு சப் கொரி யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். சரியா? இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, இது என்ன சப் கொரி அப்படின்னா சிங்கிள் ரோ சப் கொரி. நான் இப்ப சொல்லி கொடுத்தது என்னது? சிங்கிள் ரோ சப் கொரி. ஓகேவா? இந்த கொரியில இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து இன்னர் கொரி. பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது அவுட்டர் கொரி. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது இன்னர் கொரி தான் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது இன்னர் கொரி, செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது அவுட்டர் கொரி. பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க? இன்னர் கொரின்னு சொல்லுவாங்க. பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது அவுட்டர் கொரின்னு சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணு. ஆமா, இது சிங்கிள் ரோ சப் கொரி. ஓகேவா? சிங்கிள் ரோ சப் கொரி பண்ணிட்டீங்களா? ஆக மாட்டீங்களா? டேய், பாஸ்வேர்ட் என்னடா போட்ட? அப்ப கேட்டல, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நான் எல்லாத்துக்கும் மேல இது ஆரக்கிள்க்கு அவங்களால டவுன்லோட் பண்ண முடியலடா. நான் சொல்றேன்டா, டைம் இருந்தா வைக்கிறேன், இல்லன்னா சத்தியமா நாளைக்கு வைக்க. ஆபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்கு, இல்லாட்டா நீ அட்டெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கு போன வீக் என்ன எங்க அட்டெண்ட் பண்ண? ஒரு நாள் கூட நீ அட்டெண்ட் பண்ணல. அதுக்கு போன வீக் என்ன பண்ண? சரி, என்ன புரிஞ்சுச்சா? சிங்கிள் ரோ சப் கொரி புரிஞ்சுச்சா? ஓகேவா? நம்மள்ட்ட மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் சப் கொரி இருக்குன்னா மொத்தம் டோட்டலா 7 டைப்ஸ் ஆஃப் சப் கொரி இருக்கு. ஓகேவா? சிங்கிள் ரோ சப் கொரி, மல்டி ரோ சப் கொரி, மல்டி காலம் சப் கொரி, ஸ்கேலார் சப் கொரி, இன்லைன் வியூ சப் கொரி, correlated சப் கொரி, நெஸ்டட் டேபிள் சப் கொரி. ஓகேவா? என்னென்ன சப் கொரி இருக்கு? சிங்கிள் ரோ சப் கொரி, மல்டி ரோ சப் கொரி, மல்டி காலம் சப் கொரி, ஸ்கேலார் சப் கொரி, இன்லைன் வியூ சப் கொரி. அடுத்தது என்னது?
correlated subquery. Next one is what? Nested subquery. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்னது? சிங்கிள் ரோ subquery. இப்போ என்ன பண்றீங்க அப்படினா நான் இப்போ ஒரே டேபிள் வச்சு சொல்லி கொடுத்திருக்கேன். இங்கே ஒரு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கே ஒரு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க ரெண்டு டிஃபரண்ட் டேபிளை யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கணும். என்ன பண்ணனும்? ரெண்டு டிஃபரண்ட் டேபிளை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா எடுக்கலாம்? எப்படி? ஆமா. இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். அதுக்கு எப்படி query எழுதணும்னு சொல்றீங்களா? என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. select start from department அப்படின ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? select start from departments அப்படின ஒரு டேபிள் இருக்கு. சரியா? இப்போ இந்த டிபார்ட்மென்ட்ல இந்த அட்மினி ஓகே இந்த மார்க்கெட்டிங் இருக்காங்கல, இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்ல யார் வேலை பார்க்கறாங்கறது எனக்கு தெரியணும். இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்ல யார் வேலை பார்க்கறாங்கறது எனக்கு தெரியணும். அதை எப்படி எடுக்கலாம்? யார் வேலை பார்க்கறாங்கறது தெரியணும். அதை சிங்கிள் ரோ சப்குவரி யூஸ் பண்ணி எப்படி எடுக்கலாம்? இருடா என்ன பண்ணும்? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேமா கமா டிபார்ட்மெண்ட் ஐடியா. ஓகே, from employees where மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கறத கேக்குறீங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் போதுமா? மார்க்கெட்டிங்ல வேலை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும். அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடி செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். எங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மென்ட்ல யார் வேலை பார்க்கறாங்களோ அவங்களோட நேம் வேணும்பா. சரி, அது வந்தா வந்துட்டு போகுது. எனக்கு மார்க்கெட்டிங்ல யார் வேலை பார்க்கறாங்களோ அவங்களோட நேம் வேணும். ஆன்லைன்ல உள்ளவங்களும் ட்ரை பண்ணணும். டிபார்ட்மெண்ட் ஐடி யோசிங்க. மார்க்கெட்டிங்ன்றது நமக்கு தெரியும். யோசிங்க. டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு போடுங்க. டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் பேக் என்ன பண்ணுங்க? டிபார்ட்மெண்ட் நேம் போடுங்க. டிபார்ட்மெண்ட் நேமா? எருமை மாடு. எம்ப்ளாய்ஸ் டேபிள் எங்க டிபார்ட்மெண்ட் நேம் காலம் இருக்கு? ஓ, இது வேற டேபிள் அது வேற டேபிள் என்ன? அதையும் எனக்கு இப்பதான் தெரியுதா? டிபார்ட்மெண்ட் ஐடி போடுங்க. equal to மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதானே? ஆமா, மார்க்கெட்டிங்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கங்க. செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேமா? டிபார்ட்மெண்ட் நேம் நல்லா யோசிச்சு சொல்டா. நீ மேக்ஸिमम கரெக்ட்டா சொல்றீங்க. செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஐடில நேம் டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் right department name from department and in the from
டிபார்ட்மெண்ட் எப்படிலாம் கொரிய கலப்பணுமோ சரி நீ என்ன போட்டிருக்க தெரியுமா? select star from employees where department id is equal to where department id போட்டிருக்க. where department id is equal to department id போட்டிருக்க. நான் வந்து மட்டும் 20ங்கிற ஐடிலாம் சொல்லல. எனக்கு மார்க்கெட்டிங்ல டிபார்ட்மென்ட்ல யார் வேலை பார்க்கறாங்களோ அவங்களோட நேம் மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்றேன். அதெல்லாம் நான் பண்ணிட்டாங்களா? அது ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோடிங் வந்ததுக்கு தான் லாகின் தேவை. டவுன்லோட் ஆயிடுச்சு. 11G ல இருக்கு. 11G பண்ணி கொடு. 11G ல வந்துட்டு நான் சேர்க்கறோம். இல்ல ஆன்லைன்ல உள்ளவங்க யோசிங்க, டக்குனு யோசிங்க. இப்ப டைம் என்ன தெரியுமா? 5:48. 5:50க்கு இப்ப எனக்கு ஆன்சர் வரணும். நோட்ல ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. 5:50க்கு இப்ப எனக்கு ஆன்சர் வரணும். நான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு வா. பண்ணிட்டாங்களா? உள்ள போயிடுச்சுல, டவுன்லோட் மட்டும் தானே ஆயிட்டு இருக்கு. சரி அப்ப உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, பாத்துப்பாங்க. உரிச்சிட்டு வர அவன தோலை சொல்லிட்டேன். உரிச்சே போடுவேன் அவன தோலை வந்தனா. இப்ப என்ன கான்செப்ட்னா அங்க பாரு தினேஷ், என்ன கான்செப்ட் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல மார்க்கெட்டிங்ல ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்க. மார்க்கெட்டிங்ல யாரு வேலை பார்க்கறாங்களோ அவங்களோட நேம் வந்து எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் தான் இருக்கு. இது பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒண்ணு அதுக்காக ட்ரை பண்ணலாம். ஈஸியான கான்செப்ட், ரொம்ப ரொம்ப ஈஸி. சிங்கிள் ரோஸ் ஆஃப் கொரியில தான். நீ அப்படியே பார்த்து காப்பி அடிச்சுலாம் அவன் சொல்ல வேண்டியதுலாம் உன் டைரியை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணு ஃபர்ஸ்ட், டைரியை க்ளோஸ் பண்ணு. எதுமா? Select first name from employees where department ID equal to select department ID from departments where department name equal to marketing. சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப சப் கரிக்குலர் என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப என்ன பண்ணிருக்கீங்க சப் கரிக்குலர்? சப் கரிக்குலர் வந்து select department ID. சூப்பர். select department ID. department ID வரணும். select அப்பதான் என்ன வரணும்? department. அப்பதானே department ID குள்ள கம்பேர் ஆகும். select என்ன வரணும்? select department ID from departments department name marketing. ஓகேவா? அத மட்டும் மாத்தி சொல்லிட்டேன். செலக்ட்க்கு அப்புறம் அததான் நான் சொன்னேன். நீங்க மேக்ஸிமம் வந்துட்டடா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன பண்ணனும்? வேற கிளாஸ்ல என்ன பண்ணனும்? டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங்.
சொல்லிட்டு என்ன வரணும் பாருங்க, மார்க்கெட்டிங். புரியுதா? என்ன ஆகும், இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்களோ உங்களோட ஐடி வந்துரும். அந்த ஐடி இது கூட கம்பேர் ஆகும், இது கூட கம்பேர் ஆகி எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வந்துரும். கரெக்ட்டா? நோட் பண்ணிக்கங்க. சிங்கிள் ரோஸ் அப்படி தான் பண்ணிட்டீங்களா? காட்டுங்க, திருப்புங்க. இந்த SQL கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க, அப்படியே மெதுவா கீழ. பேக் போ, என்ன டவுன் கீ பிரஸ் பண்ணா அதுக்குள்ள இருக்குது. கீழ வா. ஓகே, இந்த SQL டெவலப்பர் குள்ள போ. அதுக்குள்ள என்ன இருக்கு? டாக்குமெண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. ஒரு நிமிஷம் கூட லேப் கூட. எனக்கு எதுல இருந்து ரிசல்ட் வேணுமோ அந்த டேபிள்ல தான் நான் எதுல போடணும், அவுட்டர் கொரியில போடணும். புரியுதா? இன்னர் கொரியா எந்த கொரிய போடணும், அவுட்டர் கொரியா எந்த கொரிய போடணுங்கிறது தெரியணும். எதுல இருந்து ரிசல்ட் வேணுமோ அதை எந்த கொரியா போடணும், அவுட்டர் கொரியா போடணும். முடிச்சுடுங்க. எதுல இருந்து ரிசல்ட் வேணுமோ அதை அவுட்டர் கொரியா போடணும். நான் எதை வச்சு கம்பேர் பண்றோமோ அதை என்ன பண்ணணும், இன்னர் கொரியா போடணும். சரியா? டேபிள் நேம் கரெக்டா கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்துருக்கியா டிபார்ட்மெண்ட்ஸ்னு? இந்த பேட்ச் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? முழிக்காத சும்மா.
உங்களுக்கு என்ன SQL டெவலப்பர் போய் எந்த ஃபாண்ட்ல சேவ் பண்ணனும்னு கேட்டுச்சு அப்பலாம் அது கேட்கல. நான் அப்படியே இந்த CD வச்சு யூஸ் பண்ணுவேன். நாங்க இது மாத்தணும்னா மாறுதுன்னு சொல்லிட்டு நாங்க டவுன்லோட்ஸ் வச்சு அப்படியே யூஸ் பண்ணுவோம். லாங்குவேஜ் தான வச்சிருக்கீங்க. சரி ஓகே. இப்ப சிங்கிள் ரோ சப்கரி புரியுதா? சரி நான் போய் இன்னொரு நான் சொல்றேன். 3 கான்செப்ட் வச்சு போய் எடுக்க போறோம். சரியா? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல query பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல query பண்ண போறேன். கரெக்ட்டா பண்ண ஆன்சர் சொல்லணும். சரியா? சரி இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்ல லொகேஷன் ஐடின்னு இருக்கா? ஓகேவா? இப்போ இந்த லொகேஷன் டேபிள் இருக்குல, லொகேஷன் ஒரு டேபிள் இருக்கும் அந்த லொகேஷன் ஒரு டேபிள் இருக்கும் என்கிட்ட. அந்த லொகேஷன் டேபிள்ல இருந்து அந்த லொகேஷன் டேபிள்ல உள்ள 1800 ஒரு லொகேஷன் ஐடி இருக்கும். என்னது? 1800. அந்த லொகேஷன் ஐடில யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். புரியுதா? ஒரு நிமிஷம் நான் சொல்ற क्वेश्चन நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். லொகேஷன் டேபிளையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? சரி இப்போ இந்த லொகேஷன் ஐடி சரி இந்த ஐடி சொல்லியிருக்கேன். ஓகேவா? 100 இருக்குல்ல, இந்த ஐடியில உள்ள சிட்டி நேம், இந்த ஐடியில உள்ள சரி இப்படி வச்சுக்கலாம். வரேன் இரு. இதேதான் மீன்ல போகுது சிட்டி நேம் சொன்னா. இப்ப நான் சொன்னதே வந்து என்னடா? சரி லண்டன் வச்சுக்கலாமா? சரி லண்டன். ஓகேவா? லண்டன்ல யார் வேலை பார்க்கறா? லண்டனோட டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு எனக்கு வேணும். அது எங்கேயோ இருந்துட்டு அது எங்க இருந்தா என்ன, நான் சொல்றதை மட்டும் கேளு. லண்டன்ல வேலை பார்ப்பாங்களா ஒருத்தவங்க, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். லண்டன்ல யார் வேலை பார்க்குறாங்கிற நேம், அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி, அவங்களோட லொகேஷன் ஐடி. லண்டனோட லொகேஷன் ஐடி, லண்டனோட லொகேஷன் ஐடி கூட விட்டுருங்க. லண்டன்ல யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் அவங்களோட நேமும் வேணும். எழுது கொரி எழுது. லண்டன்ல யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும் பிளஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும். எனக்கு பர்டிகுலரா அது ஒரு பாத்து கேக்குது. எந்த பாத்து கொடுத்தாலும் ஜாவா வந்து எந்த பாத்துல ஸ்டோர் ஆகும்னு யாருக்காவது தெரியுமா? ஜாவா அச்சீவ்மெண்ட்டியா சொல்லலாம் கூடாது. எனக்கு எக்ஸாக்டா ஆன்சர் வேணும்.
லொகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடில இருக்கும். உனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஏதோ ஜாவா எஸ்கியூஎல் ஏதோ ஒரு இது நீ இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். எஸ்கி என்ன இது கவர்மெண்ட் லேப்டாப்பா? அதனாலதான் கவர்மெண்ட் லேப்டாப்ல யாரும் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கியா? ஏதாவது பர்டிகுலரா பார்த்து கேட்டுச்சா? இவனுக்கு மட்டும் என்ன இந்த ஜாவா ஜேடிகே பார்த்து கேக்குது, ஜேடிகே ஹோம். ஓ இதுலதான் போய் பண்ணணும்னு சொல்லுதோ? ஒரு நிமிஷம் வரேன். சீல ப்ரோக்ராம் ஃபைல்குள்ள ஜாவா ஜேடிகேல போய் பண்ணுமா? சீல ஆன்லைன்ல யாராவது ட்ரை பண்றீங்களா இல்லையா? சீக்குள்ள ஜாவான்னு ஏதாவது ஃபோல்டர் வச்சிருக்கீங்களா? For example, C program file Java JDK. Specify path with Java JDK home. சரி நீ எடுத்துட்டு வரியா? நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன். என்னன்னு ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல. இல்ல வெப்சைட்ல கரெக்ட் தான். இதுதான் நீ வீட்ல போய் ஒரு வாட்டி இதை பண்ணி பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா ஜாவா ஒரு ஃபோல்டர் யூஸ் பண்ணி ஜேடிகேன்னு யூஸ் பண்ணி போட்டு பாரு, ஏதாவது வருதான்னு பாரு. இல்லாட்டினா சொல்லு, ஓகேவா? ஜாவான்னு அந்த இதுல பார்த்து வரும் பாரு, இந்த பார்த்து நீ கொடுத்து பாரு. இந்த மேல வரும் பாரு, சீக்குள்ள போய் ப்ரோக்ராம் ஃபைல்ல சீக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்னு ஒரு பார்த்து யூஸ் பண்ணிக்கோ. ப்ரோக்ராம் ஃபைல்குள்ள ஜாவான்னு யூஸ் பண்ணி ஜாவாக்குள்ள ஜேடிகேன்னு ஒரு பார்த்து வச்சு யூஸ் பண்ணி பாரு. இதுக்குள்ள சேவ் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு சொல்லு, சரியா? என்னடா சொல்லுங்க, டக்குன்னு டக்குன்னு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. நான் என்ன கொஸ்டின் என்ன கேட்டேன்? Department ID, from employees, the department ID is equal to ID is equal to open bracket select department ID from department departments where location ID equal to open bracket select location ID from location ID from locations. Super. Where? யார் இதை மேக் பண்ணது? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக்.
சப்கொரி தான். சிங்கிள் ரோ சப்கொரி தான். ஒரு சப்கொரிக்குள்ளார இன்னொரு சப்கொரி, அந்த சப்கொரிக்குள்ளார இன்னொரு சப்கொரி. புரியுதா? ஒரு சப்கொரிக்குள்ளார இன்னொரு சப்கொரி, அந்த கொரிக்குள்ளார இன்னொரு கொரி. ஓகேவா? செலக்ட் லொகேஷன் ஐடி ஃப்ரம் லொகேஷன் where city is equal to என்ன சொன்னோம்? லண்டன் எங்கடா இருக்கு? ஓகேவா? இங்க வரும், இங்க ஒரு க்ளோஸ் பிராக்கெட் வருமா? இன்னும் வேற எங்க வரும் க்ளோஸ் பிராக்கெட்? இங்க இத க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இங்க க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? செகண்ட் சப்கொரி ரன் ஆகும். ரன் ஆகி என்ன பண்ணும்? இதுவும் சிங்கிள் ரோ சப்கொரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் வச்சு ஒரே டேபிள வச்சு சப்கொரி எழுதணும். அப்ப ரெண்டு டிஃபரண்ட் டேபிள வச்சு சப்கொரி எழுதணும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்? மூணு டிஃபரண்ட் டேபிள வச்சு சப்கொரி எழுதிருக்கோம். இது மூணுமே என்னது? சிங்கிள் ரோ சப்கொரி தான். ஓகேவா? வேற தப்பா டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி செலக்ட்ல போயிட்டு என்னமோ அடிக்குது. எல்லாமே கரெக்ட் தானே? எங்கேயாவது கமா ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? select first name comma employee, select department, departments இங்க spelling கரெக்ட்டா? எங்கப்பா? Select first name, comma, department ID, employees, department ID ஒரு நிமிஷம். எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்ப்போம். இதுல ஏதோ தப்பு இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடியில சரி சரி இது பண்ணதுனால அப்படி வந்துருச்சு. செலக்ட் பண்ணும்போது அங்கேருந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. சரி, இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட்.
ஃபர்ஸ்ட் நேம் காலம் வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி காலம் வந்திருக்கு. கரெக்ட்டா? இதுல எனக்கு லொகேஷன் ஐடியும் வரணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? லொகேஷன் ஐடி வேணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கலாம்? என்ன யூஸ் பண்ணி எடுக்கலாம்? ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? புரியுதா? Single row subquery la ஏதாவது doubt இருக்கா? Anybody have any doubt in single row subquery? இதுக்கு மேல ஏதாவது எக்ஸாம்பிள் பார்க்கணுமா single row subquery ல? சரி, அடுத்து மல்டி ரோ சப்குரி போட்டுக்கோம். அடுத்து மல்டி ரோ சப்குரி. மல்டி ரோ சப்குரி போடுங்க. போட்டீங்களா? ஆ? சரி, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ன்ற டேபிள்ல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், வேற என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், வேற என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்? மார்க்கெட்டிங். சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் நேமும் வேணும். எடுங்க. ஆமா, அவங்களோட நேமும் டிபார்ட்மெண்ட் ஐடியும். நீங்க எடுங்க, அவங்களே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும். இந்த மூணு டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமும் வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஃபர்ஸ்ட் நேமும் வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடியும் ஃபர்ஸ்ட் நேமும் வேணும். ஆன்லைன்ல உள்ளவங்களாம் ட்ரை பண்றீங்களா இல்லையான்னு தெரியல.
சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்னொன்னு என்னப்பா சொன்னேன் மார்க்கெட்டிங். என்ன பண்ணீங்க ஈக்குவலுக்கு பதிலா என்ன பண்ணணும் இன் ஆபரேட்டர் போடணும். கொரி சொல்லு டக்குன்னு சொல்லு. select first name department ID comma department ID department ID சொல்லு department ID employees from employees where department ID department ID department ID இடத்துல ஈக்குவலுக்கு பதிலா என்ன போடணும் சொல்லு. ஈக்குவலுக்கு பதிலா என்ன போடணும் ஏன் இன் போடணும் ஏன் மல்டிபிள் இன்புட்ஸ் வாங்குறோம் என்ன பண்றோம் மல்டிபிள் இன்புட் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டா வர்க் ஆகுமா வர்க் ஆகாது. ஏன் மல்டிபிள் நான் ஒரு இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கல என்ன எடுக்கிறேன் 3 டிபார்ட்மெண்ட் ஐடி எடுக்கிறேன். 3 டிபார்ட்மெண்ட் ஐடில இன்புட் ஆகும்போது என்ன போடணும் இன் போடணும். அப்ப இன் திருப்பி என்ன வரும் ஓபன் பிராக்கெட் செலக்ட் என்ன வரணும் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி department ID from departments department name is equal to department underscore name தானே is equal to equal to இங்க equal to வருமா equal to வருமா இங்க என்ன வரும் இன்னு தான் வரும். ஓகேவா ஓபன் பிராக்கெட் என்னன்னு கேட்டிருந்தோம் என்ன பண்ணீங்க இங்க என்ன பண்ணீங்க விளக்கெண்ணீங்களா ஓ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குட்டி போட்டீங்களா விளங்கும். சரி ஓகே இங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணும் மார்க்கெட்டிங் கமா சேல்ஸ் அறிவாளியான பிள்ளைங்களை வச்சிருக்கேன். இவனுங்க என்னமா பண்ணிருக்கானுங்க இதுக்கு மட்டும் மார்க்கெட்டிங்னு ஈக்குவல் டு போட்டு மார்க்கெட்டிங்க்கு ஒரு கொரி அதுக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு கொரி அதுக்குள்ளார திருப்பி என்ன பண்ணீங்க சேல்ஸ்க்கு ஒரு கொரி கரெக்ட்டா இதுதான் எஃபிஷியன்சிங்கிறது. புரியுதா ஆன்சர் வருமா வராதா ஓகே நோட் பண்ணு. சரி அவன் என்ன பண்ணிருக்கான்னு நம்ம பார்க்கலாமா அவன் எப்படி போட்டிருக்கான்ட்டு அவன் எழுதுற குறியும் போடலாம் எப்படிலாம் எழுதக்கூடாதுன்னு பாருங்க ஓகேவா சரி எழுதிக்கோ எழுது சரி சொல்லு நீ என்ன பண்ண
என்ன பண்ண ஓபன் பிராக்கெட் போட்டியா ஓபன் பிராக்கெட் போட்டு ஓகே பேட் வரைக்கும் ஓகே ஈக்குவல் டு மார்க்கெட்டிங் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டேன் சரி சரி ஓகே க்ளோஸ் பிராக்கெட் கமாவா கமா போட்டியா ஓகே இப்படி போட்டியா அந்த கொரிக்குள்ள இன்னொரு சப்கொரி எழுதிருந்தா கூட சரி ஏதோ பிரில்லியண்டா வர உள்ள யோசிச்சிருக்கான்னு பார்த்தா கமா போட்டு உனக்கு எப்படா சப்கொரி எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன் அதெல்லாம் எழுதக்கூடாதுடா ஒரு டேபிள்ல இருக்கிற ஒரு இதுக்கு ஒரே டேட்டாவுக்கு இருக்கிற இத்தனை கொரி என்னது புரியல டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி என்ன வரணும் ஒரு நிமிஷம் என்ன கேக்குறேன் அதுக்கு என்ன பண்ணணும் நீ குரூப் பை யூஸ் பண்ணி பாக்கணும் என்ன யூஸ் பண்ணோம் குரூப் பை யூஸ் பண்ணி பார்க்கணும் புரியுது தெரியுதா குரூப் பை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவீங்க எதை குரூப் பை பண்ணுவீங்க டிபார்ட்மெண்ட் அவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டானா மார்க்கெட்டிங்ல எத்தனை பேர் யூசர் ஒர்க் பண்றாங்கன்னு உனக்கு தெரியணுமா மார்க்கெட்டிங்ல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு உனக்கு தெரியணுமா அப்ப எதை குரூப் பை பண்ணும் எதை குரூப் பை பண்ணும் குரூப் பைல எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்கன்னு தெரியணும்னா எதை குரூப் பை பண்ணணும் மார்க்கெட்டிங்ல எத்தனை பேரு ஒர்க் பண்றாங்கன்னு தெரியணும்னா எதை குரூப் பை பண்ணணும் மார்க்கெட்டிங்ல எத்தனை பேரு ஒர்க் பண்றாங்கன்னு தெரியணும்னா எதை குரூப் பை பண்ணணும் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்னா எதை கவுண்ட் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட் தானே கவுண்ட் பண்ணுவீங்க அப்ப எதை கவுண்ட் பண்ணணும் இங்க ஃபர்ஸ்ட் நேம் கவுண்ட் பண்ணணும் எதை கவுண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம் கவுண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நேம் தான் குரூப் பை பண்ணணும் ஓகே அதை எதை யூஸ் பண்ணி எடுக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டிங்ங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் காலம்ங்கிறது வேற டேபிள் மார்க்கெட்டிங்ங்கிற டேட்டா வந்து வேற டேபிள்ல இருக்கு அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க சப்கரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாங்க ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வாங்க ஆன்சர் எப்படி அச்சீவ் பண்றீங்கன்னு பாப்போம் ஓகே நீ தானே क्वेश्चन கேட்ட பண்ணிட்டு வா ஓகேவா கிளியரா என்ன சொன்னாரு என்ன சொன்ன சொல்லு சரி department name is equal to okay இங்க and போட்டியா and department id is equal to sales டேய் லூசுங்களா அண்டுங்கிறது என்னடா இந்த கண்டிஷன் பிள்ளைங்களே ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருங்க ஓகேவா சரி இது என்னது மல்டி ரோ சப்கொரி இது என்னது மல்டி ரோ சப்கொரி மல்டி இன்புட்ஸ் வாங்குச்சுனா அது என்னது மல்டி ரோ சப்கொரி சிங்கிள் இன்புட் மட்டும் வாங்குச்சுனா அது என்ன ரோ சப்கொரி சிங்கிள் ரோ சப்கொரி இங்க போய் நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு எரர் வரும் என்ன எரர் தெரியுமா என்ன எரர் வருது ஈக்குவல் டு யூஸ் பண்ணா என்ன வருது must be declare ஏதோ எனியோ ஆலோ நீங்க ஆபரேட்டர் வந்து இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா எனி ஆல் ஆபரேட்டர்லாம்
கொடுக்கணும் அப்படின்னு வருது சரியா. எனி ஆளுங்கிற ஆப்ஷன்லாம் இப்ப யூஸ் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது சரியா. எனி ஆளெல்லாம் எதுக்கு அப்படின்னா கிரேட்டர் தென்ல இருந்து கிரேட்டரை செலக்ட் பண்றதுக்கு, லெஸ்ஸர் தென்ல இருந்து லெஸ்ஸரை செலக்ட், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஓகேவா. அதனால சரி இப்ப நான் என்ன பண்றேன், இன்னு கொடுக்குறேன். இதுவே நான் சிங்கிள் ரோ சப்கொரி ஒன்னு எழுதுனேன் இல்லையா, அது சிங்கிள் ரோ சப்கொரி கரெக்டா. இங்க போயிட்டு நான் இன்னு யூஸ் பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க போயிட்டு நான் இன்னு யூஸ் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க நான் ஒரு டேட்டா வாங்குறதுனால எனக்கு இன்னும் யூஸ் பண்றதுனால வருது. இன்னும் வந்து நான் ஒரு டேட்டா வாங்கினாலும் மல்டிபிள் டேட்டா வாங்கினாலும் வரும். ஆனா மல்டிபிள் கொடுத்து நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணனா வருமா, வராது ஓகேவா. புரியுதா? ஆமா ஓகேவா, நோட் பண்ணிக்க. இப்ப மல்டி ரோ சப்கொரிங்கிறது என்னது, மல்டி இன்புட்டை வாங்கினா மல்டி ரோ சப்கொரி, சிங்கிள் இன்புட்டை வாங்கினா அது சிங்கிள் ரோ சப்கொரி ஓகேவா. நோட் பண்ணிக்க. கொரி நோட் பண்ணிட்டியா? நோட் பண்ணிட்டியா? நாளைக்கு இந்த 2 கொரியை நீங்க ட்ரை பண்ணிட்டு வரணும். நீங்களே 3 டேபிள் கிரியேட் பண்றீங்க, டேட்டா இன்சர்ட் பண்றீங்க, 3 டேபிளுக்கும் லிங்க் பண்றீங்க, 3 டேபிளுக்கும் லிங்க் ஆகுற மாதிரி டேட்டா கொடுக்குறீங்க, மல்டி ரோ சப் கொரி. அதே மாதிரி என்ன பண்றீங்க, சிங்கிள் ரோ சப் கொரி. நீ வந்து அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கணும், நீ வந்து அவன்கிட்ட சினாரியோ சொல்லணும், அவன் உன்கிட்ட சினாரியோ சொல்லணும். அவன் சொல்ற சினாரியோக்கு வேற வேற ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும் சரியா. ஆமா ஒண்ணுக்கு ரிலேட்டடா. இப்ப எப்படி எம்ப்ளாயி டேபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு டேட்டா ரிலேட்டடா இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள் லொகேஷன் டேபிள் டேட்டாக்கு ரிலேட்டடா இருக்கா, அந்த மாதிரி 3 டேபிளுக்கும் ரிலேட்டடா டேட்டா வச்சு இன்சர்ட் பண்ணிட்டு வரணும் சரியா. என்ன கொரி முடிச்சிருக்கோம், மல்டி ரோ சப் கொரி வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது மல்டி காலம் சப் கொரி, அடுத்தது மல்டி காலம் சப் கொரி. இதனாலதான் இந்த கிளாஸ் சாட்டர்டே சண்டேல இருக்கும்னு சொன்னேன் சரியா. ஸ்கேலார் சப் கொரியா காப்பி பண்ண மணிக்கு பேக் பண்ணிக்கிறேன் சரியா. சரி என்ன சொன்ன, மல்டி காலம் சப் கொரி. சரி இப்போ நான் எம்ப்ளாயி டேபிள்ஸ் கொரி பண்றேன். select start from employees ஓகே. இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடியும் இருக்கு, மேனேஜர் ஐடியும் இருக்கு கரெக்டா. டிபார்ட்மெண்ட் ஐடியும் இருக்கு, மேனேஜர் ஐடியும் இருக்கு. இப்போ இங்க டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா, டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு நேரா இங்க என்ன இருக்கு 100, 100க்கு 100ஓட பேர் என்னது 90. இங்க என்ன இருக்கு 100, அதோட பேர் 120ஓட பேர் 60. இந்த மாதிரி பேர் இருக்கா. இது வந்து ஒரு பேர் 120யும் 60யும் ஒரு பேர் ஓகேவா. இப்போ இந்த பாரு, இந்த 2 காலமே பாரு, இதுல இருக்கிற 120யும் 60யும் ஒரு பேர் சரியா. இப்போ நான் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் டேபிள கொரி பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், டிபார்ட்மெண்ட் என்னடா ஒண்ணும் புரியல கிடையாது. இப்போ இங்கேயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, இங்கேயும் மேனேஜர் ஐடி இருக்கு. எனக்கு அங்க இது இங்க பேர் நம்ம என்ன பார்த்தோம், இங்க என்ன பேர் பார்த்தோம், இங்க என்ன பேர் பார்த்தோம் 90யும் 100ம் பார்த்தோம், 120 60யும் பார்த்தோம். இந்த மாதிரி 120 60 103 60 இந்த மாதிரி பேரு எனக்கு அந்த டேபிள்ல இருந்துச்சு. இந்த பேர் கரெக்டா இந்த பேர் அங்க அந்த டேபிள் இருக்கிற பேர் கூட மேட்ச் ஆனிச்சுன்னா மேட்ச் ஆகுற பேரை மட்டும் எடுத்துக்குவான்னு சொல்ல போறேன். என்ன சொல்ல போறேன், இந்த பேரு அந்த டேபிள்ல உள்ள பேர் கூட மேட்ச் ஆனிச்சுன்னா யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த மேட்ச் ஆன ரெக்கார்டை மட்டும் உனக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல போறேன் ஓகேவா. அதுக்கு எப்படி கொரி எழுதலாம், எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், மேனேஜர் ஐடி. நான் ஃபர்ஸ்ட் மேனேஜர் ஐடி எடுக்கிறேன் ஓகேவா. மேனேஜர் ஐடி, அதுக்கப்புறம் என்ன வேணும், டிபார்ட்மெண்ட் ஐடி, from என்ன டேபிள், எம்ப்ளாயீஸ், பேங்க்,
பிராக்கெட் கொடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன், மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி கம்மா என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் டைமா வேர் கிளாஸ்ல போயிட்டு 2 காலம் யூஸ் பண்ண போறேன். வேர் கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்ண போறேன், 2 காலம் யூஸ் பண்ண போறேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? வேர் கிளாஸ்ல போயிட்டு 2 காலம் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? கரெக்டான்னு பாத்துக்கோங்க. எனக்கு ஸ்பெல்லிங் இருக்கா தப்பா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன். ஓகேவா? இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சப்கோட் யூஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோஸ். இங்க என்ன ஆபரேட்டர் பா வரும்? இன் வருமா, ஈக்குவல் டு வருமா? ஷூரா? இன் வருமா, ஈக்குவல் டு வருமா? கரெக்டா சொல்லு. போட்டு ட்ரை பண்றேன். ஓகேவா? திருப்பி என்ன கொடுக்குறேன், திருப்பி இங்க என்ன கொடுக்கணும்? சரி ஃபர்ஸ்ட் இத போட்டு பாப்போம். ஆன்சர் வரலனா ஈக்குவல் டு போடுவோம். சரியா? சரியா? இங்க திருப்பி என்ன வரும் டக்குன்னு சொல்லு. மேனேஜர் ஐடி சமா டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடியா ஃப்ரம் என்ன டேபிள்ல இருந்து பா வரணும்? ஓகேமா? ஆன்சர் வருமா வராதா? புரியல, என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லு. எது சிங்கிள் ரோ, எது மல்டிபிள் ரோ? எந்த பக்கம் செலக்ட் பண்ணது? சிங்கிள் ரோவே நான் எங்கேயுமே செலக்ட் பண்ணவே இல்லையடா. நான் எங்க செலக்ட் பண்ண சிங்கிள் ரோ? இதுல என்ன தப்பு ஏதாவது இருந்தா டக்குன்னு சொல்லு. எனக்கு அதெல்லாம் இல்ல, அந்த பேர் மேட்ச் ஆனிச்சுன்னா எனக்கு வரணும். இந்த ரெண்டும் நாங்க 2 காலம் செலக்ட் பண்ணிருக்கேன்ல, இந்த 2 காலமும் இதுக்குள்ள போகும். கரெக்டா? இந்த காலமும் இந்த காலமும் மேட்ச் ஆனிச்சுன்னா எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும், இந்த 2 காலத்துக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்கும், என்ன எடுத்து கொடுக்காது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க பாப்போம் அப்படிங்கிறியா? எதை வச்சு இங்க ஈக்குவல் டு வரும்னு சொன்னீங்க அத சொல்லுங்க. இங்க எந்த கண்டிஷனுமே கொடுக்கல. கண்டிஷன் கொடுத்தா கூட அது என்ன பண்ணும், பர்டிகுலரா எனக்கு ஒரு ரோ எடுத்து தரும். அந்த ஒரு ரோக்காக நான் ஈக்குவல் டு போடுவேன். நான் இங்க கண்டிஷனே கொடுக்கலன்னா எனக்கு மல்டிபிள் ரோ தானே வரும். மல்டிபிள் ரோவை இன்புட்டா வாங்கும்போது நான் என்னதான் கொடுக்கணும், இன்னதான் கொடுக்கணும். புரியுதா? நான் எதனால இது மல்டி காலம் சப் கொரினா நான் வேர் கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், மல்டி காலம்ஸ் யூஸ் பண்றேன். வேர் கிளாஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், மல்டி காலம்ஸ் யூஸ் பண்றேன். இப்போ இந்த பேர் இருந்துச்சா 190ங்கிறது எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல இருந்துச்சா, இதே பேர் டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் இருக்கும். அடுத்து 103 60ங்கிற பேர் எதுல இருந்துச்சு, அதுல இருந்துச்சா, இதே பேர் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கான்னு பாப்போமா? 103 எங்கலப்பா 30 எங்கடா இருக்கு? ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பேரும் வரும். நான் 2 செலக்ட் பண்ணுவேனா, இப்போ இத மட்டும் செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்னப்பா வரும்? நான் இங்க செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணி காட்டுறேன். டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி, அப்புறம் என்ன இருக்கு, மேனேஜர் ஐடி. ஓகேவா? இத மட்டும் நான் செலக்ட் பண்றேன். இது வருது, இதுதான் எனக்கு ரிசல்ட்ல வரும். ஓகேவா? இந்த 2 காலமும் ரிசல்ட்ல வரும். இந்த 2 காலமும் எதுல போய் கம்பேர் ஆகும், எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிக்குள்ள கம்பேர் ஆகும். அப்ப டிபார்ட்மெண்ட் ஐடில நான் வேற கிளாஸ்ல 2 காலம் கொடுத்திருக்கேனா, அந்த 2 காலத்தோட இந்த 2 டேட்டாவும் கம்பேர் ஆகும். இதே செட் ஆஃப் டேட்டா அதுல இருந்துச்சுன்னா எனக்கு ரிசல்ட்ல வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்டுமே செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், எதுக்கு பதிலா இதை எடுத்துட்டு என்ன கொடுக்கணும், ஸ்டார் கொடுக்கணும். ஓகேவா? புரியுதா? இப்போ மல்டி காலம் சப் கொரிங்கிறது என்னது,
பேர் கிளாஸ்ல ரெண்டு காலம் கொடுத்தா அது என்ன சப்கொரி? மல்டி காலம் சப்கொரி. ஓகேவா? கொடுத்து ட்ரை பண்ணிட்டு வந்து ரிசல்ட் சொல்லு. எது கேட்டாலும் ட்ரை பண்ணுன்னு சொல்றேன்னு சொல்றியா? முடிச்சிருக்கேன் வரும்டா. எத்தனை காலம்? ஆனா அந்த அதே காலம் எதுலயும் இருக்கணும்? டிபார்ட்மெண்ட் டேபிள்லயே இருக்கணும். சரியா? அதே காலம் எதுலயும் இருக்கணும்? டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் இருக்கணும். சிமிலர் டேட்டா இருந்துச்சுன்னா வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? ரன் பண்ண ரிசல்ட் தான். புரியுதா இளமாறன்? சைலண்டா இருக்கியே. ஓகேவா? கிளியரா? பொறி எழுதலையா? SQL எந்த டாபிக் ஈஸியா இருக்கு? அத நீ சொல்ற பாருடா, வேற யாரும் சொல்லிருந்தா தான் I will accept that. நோட் பண்ணிட்டியா? எத்தனை சப்கொரி பார்த்தோம்? மல்டி ரோல மல்டி காலம் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் வரும். சரி, இதுல இன்னொரு டேபிள் எப்படி நம்ம ஆட் பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? லொகேஷன் டேபிள் எப்படி ஆட் பண்ணலாம்? டிபார்ட்மெண்ட் ஐடிக்குமா வேர் என்ன கொடுக்கணும்? லொகேஷன் ஐடி ஈக்குவல் டு வருமா? இன்னொரு காலம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? இருக்கா இல்லையா? இன்னொரு காலம் மேட்ச் ஆகுதா ஆகலையா? லொகேஷன் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி எங்கேயாவது இருக்கா? இல்ல, இதுல அதுக்கப்புறம் அது மேட்ச் ஆகல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேங்க, டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் என்ன செலக்ட் பண்ணணும்? செலக்ட்ல என்ன செலக்ட் பண்ணணும்? லொகேஷன் புரியுதா நான் என்ன பண்றேன்னு? ஒரு நிமிஷம் எங்கேயோ ஒரு ஓப்பன் பிராக்கெட் விட்டுட்டு எங்கன்னு பாரு. இந்த பிராக்கெட் வந்து என்னப்பா? நான் இங்க ஒரு காலம் தான் கொடுத்திருக்கேன்ல. இந்த குறியை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த குறியை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, எப்படி இது ரிசல்ட் எடுத்திருக்கும்னு நினைக்கிறேன்? எப்படி இது ரிசல்ட் எடுத்திருக்கும்னு சொல்லுங்க. ரெண்டு டேபிள்லயும் எந்த லொகேஷன் ஐடி மேட்ச் ஆகுதோ அந்த லொகேஷன் ஐடியோட ரிசல்ட் வந்து அந்த லொகேஷன் ஐடிக்கு மட்டும் என்ன வரும்? டிபார்ட்மெண்ட் ஐடி, மேனேஜர் ஐடி பேர் வரும். அந்த பேருக்கு மட்டும் இங்க எது பேர் கம்பேர் பண்ணி எடுத்து கொடுக்கும். புரியுதா? இங்கேயும் அங்கேயும் லொகேஷன் ஐடியை கம்பேர் பண்ணும்.
லொகேஷன் ஐடி சேமா இருந்துச்சுன்னா அவங்களோட மேனேஜர் ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் வரும். இங்க இருக்கிற லொகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற லொகேஷன் ஐடியும் லொகேஷன் டேபிள் இருக்கிற லொகேஷன் ஐடியும் மேட்ச் ஆனுச்சுன்னா அவங்களோட மேனேஜர் ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் மட்டும் ரிசல்ட்ல வரும். அந்த ரிசல்ட்ல இருந்து எம்ப்ளாயி டேபிள்ஸ்ல இந்த பேருக்கு அந்த பேர் இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சுன்னா என்ன வரும்? ரிசல்ட் வரும். பட் டோட்டலா எவ்வளவு இருக்கு? 32 பேர்ஸ் தான் செட் ஆயிருக்கு. ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? 32 பேர் தான் செட் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்க. இது மல்டி காலம் சப்கொரி. நாடா 2 மணி நேரம் எடுத்து சப்கொரி முடிக்க முடியாது போல இருக்கே. invalid identifier column name தப்பா கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா சப்கொரி? இல்லடா தம்பி, இரு வரேன். ஓகேவா? ஆன்லைன்ல என்ன யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையா? ஆன்லைன்ல என்ன எத்தனை பேர் இருந்தா? பவன்யா மட்டும் தான் இருக்காங்க. எங்க பேலன்ஸ் இல்லதெல்லாம்? சந்துருவும் தீபாவும் எப்ப டிஸ்கனெக்ட் ஆனாங்க? பவன்யா புரியுதாமா? பவன்யா? எஸ் மேம். எஸ் மேம். புரியுதா? 3 சப்கொரிக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். சரி ஓகே. எதுக்குடா சிரிக்கிற? மேம் உங்க ஆடியோ ஆஃபா இருக்கு மேம். ஓகே. ஸ்கேலார் சப்கொரி போட்டுக்கோங்க. ஸ்கேலார் சப்கொரி போட்டியா? ஸ்கேலார் சப்கொரி நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. என்ன நான் சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம அடுத்த 2 டேபிள் வச்சு பண்ணலாம். சரியா? ஸ்கேலார் சப்கொரி போட்டுட்டியா? ஸ்கேலார் சப்கொரிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்கொரிய செலக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்றது. என்னது? இது வரைக்கும் ஒரு சப்கொரி எங்க யூஸ் பண்ணோம்? வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ணோம். ஸ்கேலார் சப்கொரிங்கிறது என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சப்கொரி கொண்டு வந்து செலக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் செலக்ட் கிளாஸ்க்கு பக்கத்துல என்னதான் யூஸ் பண்ணுவேன்? காலம் நேம் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? செலக்ட் கிளாஸ் பக்கத்துல போயிட்டு ஒரு சப்கொரி யூஸ் பண்ண போறேன். அப்ப அந்த சப்கொரி என்னவா தான் கன்சிடர் பண்ணும்? காலமா கன்சிடர் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்றேன்? ஒரு சப்கொரியை போய் எதுக்கு பக்கத்துல போடுறேன்? செலக்ட் கிளாஸ் பக்கத்துல போடுறேன். ஓகேவா? இப்ப
இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை விட்டுருங்க, இந்த செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத விட்டுருங்க, இதை மட்டும் இது பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்திருக்கேன். எதோட டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்திருக்கேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கா, அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள்லயே எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. கரெக்டா? டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல எனக்கு என்ன இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி எந்த டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும்னா எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும். புரியுதா? சரி, ஃபர்ஸ்ட் சொல்றேன், திருப்பி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்ற சினாரியோ கவனிச்சுக்கோங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நேம் காலம் வேணும், டிபார்ட்மெண்ட் நேமும் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நேம் காலமும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும், டிபார்ட்மெண்ட் நேமும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஏற்கனவே இது எதுல பண்ணிருக்கோம், எதுலதான் அதை பண்ணலாம்னு சொன்னேன், ஜாயின்ஸ்ல தான் பண்ணலான்னு. இப்ப இந்த இதை வச்சு பண்ணலாம். என்னது, ஸ்கேலார் சப்கொரி. ஸ்கேலார் சப்கொரியை வச்சு பண்ணலாம். என்ன பண்ணலாம், ஸ்கேலார் சப்கொரியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு டேபிள்ல உள்ள வெயிட் பண்ண 5 minutes வெயிட் பண்ணு, ஓகேவா? ரெண்டு டேபிள்ல உள்ள ரெண்டு காலம் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். எனக்கு என்ன ஆகணும், ரெண்டு டேபிள்ல உள்ள ரெண்டு காலம் டிஸ்ப்ளே ஆகணும். ஆனா என்னோட கண்டிஷன் என்னது, இந்த டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆனிச்சுனா யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமையும் டிபார்ட்மெண்ட் நேமையும் கொண்டு வான்னு சொல்லணும். புரியுதா? புரியுதா புரியலையா? தலைய சொரியாத. புரியுதா புரியுதா புரியலையா? நான் என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? இப்ப கொரி சொல்றீங்களா? நான் ஃபுல்லா எடுத்துறேன். கொரி சொல்றீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் வேணும்பா. ஃபர்ஸ்ட் நேம், salary காலம், டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். அது என்ன சினாரி, என்ன கண்டிஷனிங் வேணும் அப்படின்னா, என்ன கண்டிஷனிங் வேணும், டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆனிச்சுன்னா மேட்ச் ஆனவங்களுக்கு மட்டும் எடுத்துடுவான்னு சொல்லணும். சுகாந்தா முழிக்கிறாங்க, சொல்லு. நீ கொரி சொல்லு இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட். நான் அதையா நான் காமிக்கணும். நான் சினாரியோ சொல்றேன், நீ சொல்லு. செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் என்ன பண்ணும்பா, கமா open bracket select department name from department ஆமா where departments where departments dot department id சப்கொரி கீழே போட்டுக்குமா, equal to employees department id ஓகே. என்ன பண்ணும் இப்ப சொல்லு, எங்க க்ளோஸ் பிராக்கெட் வரணும், ஓகே, கமா salary from ரிசல்ட் வருமா வராதா, வருமா வராதாடா? புரியவே இல்லை, சத்தியமா புரியலங்கிறத கை தூக்குறீங்க. சரி, ஓகே. புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற சினாரியோ கவனிச்சுக்கோ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள் மட்டும் சரியா? சரி, இது வந்து சிம்பிள் டேபிள். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்.
இதுல இந்த டேபிள்ல இருந்து எனக்கு 3 காலம் வேணும். சாரி, இந்த டேபிள்ல இருந்து எனக்கு 2 காலம் வேணும். என்ன காலம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் காலமும் salary காலமும். எப்படி எடுப்பீங்க? select first name comma salary. ஓகேவா? சரி, எனக்கு இன்னொரு ரெக்யர்மெண்ட் இருக்கு. அந்த என்ன ரெக்யர்மெண்ட்னா, எனக்கு இந்த டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா? இந்த டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குல்ல, அந்த 2 டிபார்ட்மெண்ட் ஐடியும் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், salary பிளஸ் அந்த டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் நேம் காலம், 3 காலமும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இத ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சரி, இதுல அச்சீவ் பண்ண முடியுமா? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிறது எந்த காலம்ல இருக்கு? வேற காலம்ல இருக்கு. எனக்கு வேற காலம் வேற டேபிள்ல இருக்கு. டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிறது அந்த காலம் வந்து வேற டேபிள்ல இருக்கு. அப்ப வேற டேபிள்ல உள்ள காலமும் எனக்கு என்ன பண்ணணும்? இங்க டிஸ்ப்ளே ஆகணும். வேற டேபிள்ல உள்ள காலமும் எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகணும். எது கூட? ஃபர்ஸ்ட் நேம் salary காலம் கூட எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும்? டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் நேமும் டிஸ்ப்ளே ஆகணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? அதையும் ஒரு காலமா யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சப்கொரி எழுதுவேனா, அந்த சப்கொரி எங்க போட்டுக்கிறேன்? செலக்ட்க்கு பக்கத்துல கமா போட்டு நான் அது வந்து ஒரு காலமா யூஸ் பண்ண போறேன். செலக்டிங் என்ன பண்ண போறேன்? டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? டிபார்ட்மெண்ட் ஐடி கொடுக்க போறேன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் நேம் கொடுக்க போறேன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் நேம் இங்க இப்ப என்ன பண்ணனும்? from எந்த டேபிள்ல இருந்து? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து ஆமா, என்னது எனக்கு என்ன வேணும்? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் நேமை செலக்ட் பண்ணு. என்ன கண்டிஷனுக்கு வேணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி அண்டர்ஸ்கோர் ஐடி எது கூட மேட்ச் ஆகணும்? எந்த டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி கூட மேட்ச் ஆகணும்? எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி கூட மேட்ச் ஆகும். எம்ப்ளாயிஸ் தான் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, என்ன பண்ணுவீங்க? ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் from வந்துருமா ஆன்சர்? புரியுதா? அத நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு காலமா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதா? இந்த சப்கொரி நம்ம போடுவோம்லடா, அந்த சப்கொரி தூக்கி ஒரு காலமா யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? நோட் பண்ணி. இதுதான் வந்து என்னது? ஸ்கேலார் சப்கொரி. ஸ்கேலார் சப்கொரிங்கிறது என்னது? செலக்ட் கிளாஸ்ல போயிட்டு ஒரு இன்னர் கொரி யூஸ் பண்ணனா ஸ்கேலார் சப்கொரி. ஓகேவா? வேர் கிளாஸ்ல 2 காலம் யூஸ் பண்ணனா மல்டி காலம் சப்கொரி. ஓகேவா? இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணனா மல்டி ரோ சப்கொரி. இன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணனா மல்டி ரோ சப்கொரி. மல்டி காலம் யூஸ் பண்ணனா வேர் கிளாஸ்ல மல்டி காலம் யூஸ் பண்ணனா மல்டி காலம் சப்கொரி. இதே நான் இன்னைக்கு பதிலா ஈக்குவல் டு யூஸ் பண்ணனா சிங்கிள் ரோ சப்கொரி. ஓகே, புரியுதா? டவர் ஜாயின்ஸ் சப்கொரியும் குழப்புதா? ஜாயின்ஸ் வரலையா? அதான் ஃபோல்டர் நம்ம இந்த ஃபோல்டர்ல எதுவும் பாத்தீங்களா? நீதான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கியேப்பா.
1 வீக் தான் அட்டெண்ட் பண்ணலையாடா? எத்தனை நாள் அட்டெண்ட் பண்ண? ஓ நீனும் தயாரா? தீபாவளிக்கு முன்னாடி ஆடியோ லஞ்ச் நான் மார்னிங் பேட்ச் நானே யூஸ் பண்றது மார்னிங் பேட்ச் நமக்கு தெரியல. நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா? நாலு மார்னிங் பேட்ச் அட்டெண்ட் பண்றது இல்ல நீங்க. ஆனா எனக்கு டைமே போஸ்ட் பண்றது இல்ல. அப்புறம் எப்படி நீ அட்டெண்ட் பண்ணுவ? நேத்து அட்டெண்ட் பண்ணல. அது முந்தானது அட்டெண்ட் பண்ணேன். நான் முந்தான கிளாஸ் எடுத்தனாடா. சரி அது முந்தானது. போய் பண்ணாலும் ஏதாவது மேட்ச் ஆகுற மாதிரி சொல்லுங்க. இந்த வீக்ல இருந்து ஷார்ப்பா இருக்கும். டைமிங் சரி. ஒரே காரணம். வீட்ல எப்படியாவது கிளாஸ் முடிச்சா வேற அசிங்க வேற படுத்துறீங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆனதே எனக்கு தெரியல. நீங்க வந்து ரிசீவ் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து கிளாஸ் முடிக்க மாட்டேன். ரிசீவ்டா நீங்க அடுத்த பேஜ் போகும்போது நான் பாதி இது ஜாயின்ட்ஸ் மாட்டா நான் வச்சேன் அடுத்த பேஜ் கூட ஜாயின்ட்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு சரி இப்போ லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஸ்கேலார் சப்கொரி, மல்டி காலம் சப்கொரி கூட பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? என்னது இன்லைன் சப்கொரின்னு எடுக்கலையா? அடுத்த பேட்ச் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வரேன் அவங்க வெயிட் பண்ணிட்டு போறாங்க. இரு ஃபர்ஸ்ட் எதை சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் நான் பார்த்தேன். correlated subquery போட்டுக்கோ. correlated subquery போடு. correlated subquery னா ஒண்ணுமே கிடையாது. அவுட்டர் query இருந்துச்சுன்னா அதுதான் என்னது correlated subquery. correlated subquery என்னதான் பண்ணுவோம் அப்படின்னா வேர் கிளாஸ்ல தான் இன்னர் query யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? வேர் கிளாஸ்ல தான் இன்னர் query யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த இன்னர் query எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அவுட்டர் query டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த இன்னர் query அவுட்டர் query டிபெண்ட் பண்ணி இருக்கும். அவுட்டர் queryங்கிறது என்னது? இந்த எம்ப்ளாயி டேபிள் இருக்கா, அந்த எம்ப்ளாயி டேபிளை டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கு? இன்னர் query இருக்கு. அப்ப இந்த அவுட்டர் query டிபெண்ட் பண்ணி இந்த இன்னர் query டிபெண்ட் பண்ணி அவுட்டர் query இருந்துச்சுன்னா அது என்னது? இன்னர் query அவுட்டர் query டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்ன சப்query? correlated subquery. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். யாரோட டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும் அப்படின்னா ரெண்டு டேபிள்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி யார் சிம்பிள் ஒண்ணுமே இல்ல. எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. அதே மாதிரி எதுல இருக்கு? டிபார்ட்மெண்ட் டேபிள்லயும் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. ரெண்டு டேபிள்லயும் யாரோட டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் ஆகுதோ அவங்களோட ரெக்கார்ட் எனக்கு எதுல இருந்து வரணும்? எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து வரணும். இதான் என்னோட சினாரியோ. புரியுதா? ரெண்டு டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடியும் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அவங்களோட எல்லா ரெக்கார்டும் எந்த டேபிள்ல இருந்து வரணும்? எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து வரணும். இப்ப எழுதிருக்கிறது கரெக்டா? ஜாயின்ஸ்லயே நம்ம இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எந்த டேபிள்? டிபார்ட்மெண்ட் டேபிள் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு இந்த டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும். எம்ப்ளாயி டேபிளோட டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டை அந்த டிபார்ட்மெண்ட் ஐடிய டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி கூட கம்பேர் பண்ணி எம்ப்ளாயி டேபிள் உள்ள எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு வா. ஓகேவா? அப்ப அந்த இன்னர் query எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அவுட்டர் query டிபெண்ட் பண்ணி இருக்கிறது என்னது? correlated subquery. இது என்னது? correlated subquery. நோட் பண்ணிக்க.
ஃபாஸ்டா நோட் பண்ணு. நோட் பண்ண, அடுத்த கிளாஸ் வேற எனக்கு இருக்கு. ஆனா நம்ம அங்க கொரி எங்க எங்க எழுதிருக்கோம்? அந்த கொரிய செலக்ட் கிளாஸ்ல எழுதிருக்கோம். இங்க கொரிய எங்க எழுதிருக்கோம்? வேற கிளாஸ்ல எழுதிருக்கோம். எந்தெந்த கொரிய எந்தெந்த இடத்துல போடுறோம் அப்படிங்கறது பார்க்கணும். ஓகேவா? எனக்கு வேற கிளாஸ்ல ஒரு சப் கொரி வந்து அந்த சப் கொரி எனக்கு வந்து அவுட்டர் கொரி டிபெண்ட் பண்ணி இருந்தா அது கார்லேட்டட் சப் கொரி. ஓகேவா? என்ன பண்ணணும்? டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் செலக்ட் பண்ணி தருமா? மேட்ச் ஆன டிபார்ட்மெண்ட் ஐடி மட்டும் இங்க வரும். இவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களா? புரியுதாடா உனக்கு? இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்ல உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. சரி, அடுத்தது என்னது? நெஸ்டட் சப்கொரி. அடுத்தது என்னது? நெஸ்டட் சப்கொரி. நெஸ்டட் சப்கொரி என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்த கொரி தான். ஒரு கொரிக்குள்ளார இன்னொரு கொரி, அந்த கொரிக்குள்ளார இன்னொரு கொரி இருந்தால் என்னது? நெஸ்டட் சப்கொரி. ஆமா, சிங்கிள் ரோ சப்கொரில நெஸ்டட் பார்த்தோம்ல, அந்த தேர்டா மூணு காலம் மூணு டேபிள் யூஸ் பண்ணி பார்த்தோம்லடா. அதுதான் சொல்றேன், நம்ம ஒரு கொரிக்குள்ளார இன்னொரு கொரி. இங்க பாரு, என்ன பண்ணிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் இங்க பாரு, செலக்ட்ல என்ன பண்ணிருக்கேன்? லொகேஷன் டேபிள்ல இருந்து லொகேஷன் ஐடி ஃப்ரம் எந்த லொகேஷன் டேபிள்ல இருந்து. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஃப்ரம் கிளாஸ்ல எத்தனை டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன்? 2 டேபிள் யூஸ் பண்ணிருக்கீங்க. 2 டேபிள்லயும் லொகேஷன் ஐடி மேட்ச் ஆனிச்சுனா மட்டும் உனக்கு என்ன பண்ணணும்? 2 டேபிள்லயும் லொகேஷன் ஐடி யாருக்கு மேட்ச் ஆகுதோ அந்த லொகேஷன் ஐடிக்குள்ள டேட்டா மட்டும் எங்க போகணும்? உனக்கு டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு போகணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியலையா? சி, இத மேல உள்ளதெல்லாம் மறந்துடு, கீழே உள்ளது மட்டும் சொல்றேன் பாரு. பாரு, நல்லா கவனி. இப்போ இங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்? லொகேஷன் ஐடி. எந்த டேபிள்ல இருந்து? லொகேஷன் டேபிள்ல இருந்து. ஃப்ரம் லொகேஷன். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கற டேபிளும் செலக்ட் பண்ணேன். ஃப்ரம் கிளாஸ்ல 2 டேபிள் கொடுத்திருக்கேன். என்னது? லொகேஷன், டிபார்ட்மெண்ட். வேர் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் லொகேஷன் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள லொகேஷன் டேபிள்ல இருக்க லொகேஷன் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க லொகேஷன் ஐடியும் மேட்ச் ஆனிச்சுனா அதோட லொகேஷன் ஐடி எங்க போணும்? டேய், நான் சொல்றது நல்லா கவனி. எனக்கு லொகேஷன் டேபிள்ல இருந்து லொகேஷன் ஐடி வேணும். எந்த லொகேஷன் ஐடி வேணும் அப்படின்னா
ரெண்டுத்தையும் மேட்ச் ஆகுற டிபார்ட்மெண்ட் டேபிள் உள்ள லொகேஷன் ஐடியும் லொகேஷன் டேபிள் உள்ள லொகேஷன் ஐடியும் மேட்ச் ஆகுற ஐடி மட்டும் வேணும். அதனால என்ன பண்ணிருக்கேன், ஃப்ரம் கிளாஸ்ல போய் ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். என்ன டேபிள்? லொகேஷன் டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிளும் யூஸ் பண்ணிருக்கேன். சரியா? சோ வேர்ல என்ன கண்டிஷன் கொடுத்துட்டேன், லொகேஷன் டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடி எடு, அப்புறம் அதை எது கூட ஈக்குவல் பண்ணு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடிக்குள்ள ஈக்குவல் பண்ணு. மேட்ச் ஆனிச்சா, மேட்ச் ஆன லொகேஷன் ஐடியை மட்டும் கொடு. அதை தூக்கி நான் எதுக்கு இன்புட்டா கொடுக்க போறேன், டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு இன்புட்டா கொடுக்க போறேன். அப்ப இதுல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் பண்ணுன்னு சொல்றேன். ஓகேமா? இப்ப பாரு, இப்ப ஃபுல் கொரிய பார்த்தா புரியும். இப்ப வரேன், நான் அதை எடுத்துடுறேன். ஓகே, இப்ப என்ன பண்றேன், இதுல டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு லொகேஷன் ஐடி எனக்கு வெளியில வருமா, இந்த லொகேஷன் ஐடி எடுத்து நான் எங்க கொடுக்குறேன், இந்த இதுல என்னென்ன லொகேஷன் ஐடி வருதோ அது இதுக்கு இன்புட்டா வந்துரும். ஓகேவா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கேன், டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடியும் அங்க ஒரு லொகேஷன் ஐடி வருதுல, அந்த லொகேஷன் ஐடியும் மேட்ச் ஆகணும். அதே மாதிரி இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கேன், டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் ஆகணும். அட் தி சேம் டைம் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடியும் எம்ப்ளாயி டேபிள்ல உள்ள லொகேஷன் ஐடியும் மேட்ச் ஆகணும். புரியுதா? பேச முடியலடா என்னால, யாருக்குமே புரியலையா? ஆமா சரி, நாளைக்கு பார்க்கலாமா? இன்லைன் வியூ சப்கொரியும் என்ன இருக்கு, நெஸ்டட் சப்கொரியும் இன்லைன் வியூ சப்கொரியும் இருக்கா? சரி, அது ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பவானியா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேம். இல்லடா, ஏற்கனவே அவங்களாம் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க, இந்த பொண்ணு மட்டும் தான் இருந்துச்சு.